Hi viewers, welcome and welcome to Kollywood Uncut with me, Kanimori. Every week நம்மளோட ஷோல நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாம திரையில ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க படங்களோட ரிவ்யூஸ் ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். யூசுவலா நம்ம தமிழ் சினிமால ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 வீக் ஆகட்டும் இல்ல 2 வீக் ஆகட்டும், மேக்ஸிமம் ரன்னிங் பீரியட் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு சில படங்கள் மட்டும் 100 டேஸ்க்கும் மேல வந்து திரையில ரன் ஆயிட்டு இருக்குங்க. அந்த சாதனை இப்போ ஒரு படமும் படைச்சிருக்கு. ஸோ இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மதுரை படத்தை சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் லீட் ரோல்ல விஜய் சேதுபதி, சிருஷ்டி டாங்கே, ஐஸ்வர்யா ராஜேஷ், தமன்னா போன்ற பலர் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு முக்கியமான படமாவே அமைஞ்சிருந்தது. ஸோ ரீசெண்டா இந்த படத்துக்கான 100 டே செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்மளோட ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கிழங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடி கிழங்குதப்பா நாடி கிழங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா, நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. அருமையான கேரக்டர்கள் கிடைப்பது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு தம்பி சீனு ராமசாமி அவர்கள், மாப்பிள்ளை சுரேஷ் அவர்கள், தம்பி கார்த்திக் அவர்கள், இவங்க எல்லாருமா இணைந்து எனக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. நிச்சயமாக இனிமேலும் இதே மாதிரி கேரக்டர்கள் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதில் வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. எங்கள் அண்ணா தானு அண்ணா கையால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இந்த ஷீல்டு வாங்கினதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். நல்ல ப்ரொடியூசர், நல்ல டைரக்டரு, நல்ல கதாநாயகன், கதாநாயகிகள் 3 பேர், அருமையான கதை, மிக சிறந்த படம். சீனு ராமசாமி சார் என்ன மிக அருமையாக நடிக்க வச்சார். இந்த படத்தில் நான் ரொம்ப பாராட்டினாங்க என்ன. அதுவும் காமராஜனுங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அதுக்கு வச்சு மிகச்சிறந்த அளவில் என்ன நடிக்க வச்சார். அவருடைய திறமை, ஆனால் சொல்லும்போது சாதாரணமாக சொல்கிறாரு, கதை சொல்லும்போதெல்லாம் நம்ப முடியாது, ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும். அது தானு சார் வந்து ஆரம்பித்து வச்சு அதை வெற்றி விழாவிலையும் கலந்துக்கிட்டார். மிக அருமையான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவின் நன்றாக தெரிந்தவர். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கலாம், அவர் வாழ்த்தினாலும் ரொம்ப நல்லா இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு. ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் உதவி இயக்குனராக காலத்திலேயே நின்று விட்டது. ஒரு படத்துக்கு 100வது நாள் விழா என்பது இன்றைய காலகட்டங்களில் அந்த 100வது நாளை நினைத்து கொள்ளலாம். ஆனால் அவற்றை செய்வதற்கான ஒரு முஸ்தீபுடன், உற்சாகத்துடன் யாரும் அதை செய்வதில்லை. எப்படி தனக்கு பிடித்தமான ஒரு குழந்தையை இடுப்பிலிருந்து ஒரு தாய் இறக்கி விடுவதில்லையோ, அதுபோல இந்த கதை கேட்ட நாளிலிருந்து ஆர்.கே. சுரேஷ் இந்த படத்தை தன் இடுப்பிலிருந்து இறக்கி விடவே இல்லை. ஆர்.கே. சுரேஷுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த படம் வெற்றி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அது தமிழ் மக்களிடையே இருந்த அற உணர்ச்சி தான் காரணம். அவர்கள் இதயத்திலே இருந்த நியாய உணர்ச்சிகள் தான் காரணம். இந்த படத்தில் இருந்த நல்லி இயல்புகளை எல்லாம் மக்கள் வாரி அணைத்து கொண்டார்கள். இந்த படத்தை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் நம்பினேன். ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறுமா என்று நான் நினைக்கவில்லை.
அதற்கு முதல் காரணமாக இருந்த, மூல காரணமாக இருந்த, எப்போதும் என்னுடன் இருக்கிற என் செல்வன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு நன்றி. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குது அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்குதுன்னா அது கவி பேரரசு அவர்களுடைய அந்த வரிகள் தான். கூட கேட்டேன், கொஞ்சம் தொட்டா குண்டர் சட்டம் பாயுமா அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தார். அது எனக்கு தடா சட்டம் பாயுமான்னு எழுதலாமே கவிக்கிறேன்னு கேட்டேன். ஏன் கொஞ்சம் தொட்டால் தடா சட்டம் பாயுமேன்னு எழுதலாமே, ஏன் குண்டர் சட்டம்னு போட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை, இளமையானவங்க மேலே குண்டர் சட்டம் தாயா போடுவாங்கன்னாரு. அது மாதிரி எனக்கு எப்பொழுதும் இந்த படங்களில் இலக்கியத்தரமான பாடல்களை எழுதுகிற வைரமுத்து அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மறுபடியும் இணைந்து இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேருவதற்கு காரணமான யுவன் சங்கர் ராஜா. அதே போல் இந்த படத்தில் மக்க கலங்குதப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எழுதி பாடியது மதிச்சியம் பாலான்ற ஒரு இளைஞன். இந்த இளைஞனை நான் மதுரையில் ஆடிஷனில் கண்டுபிடிச்சோம். இந்த இளைஞன் ஒரு காளி கோயில் முன்னாடி பாட்டு பாடுற ஒரு ஆள். அந்த கோயில் பாடிக்கிட்டு இருந்த அந்த ஆள் அந்த மதிச்சியம் பாடா தானே எழுதி பாடிய அந்த பாட்டு இன்றைக்கி உலக புகழ் பெற்றிருக்கு. தர்மதுரையின் சார்பாக எனது நன்றி, வணக்கம். இந்த படத்திற்கு மிக மிக ஒத்துழைப்பு நல்கியது தம்பி விஜய் சேதுபதி தான். அவரும் சுரேஷும் இணைந்து இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. ஒரு சமயம் நான் எக்ஸ்பிரஸ் செவன்லேருந்து எம்ஆர்சி நகருக்கு போகிற வழியில் உட்லண்ட் தேட்டரில் பார்த்துட்டு மிகப்பெரிய க்ரௌடு, இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. உடனே என்னுடைய ட்விட்டரில் நான் அந்த செய்தியை போட்டேன். அந்த செய்தி உண்மை என்பது பறைசாற்றுவதற்கு தான் இந்த விழா. முதல் திருவிளக்கு ஏற்றும்பொழுது நான் என்னுடைய குலதெய்வத்தை நினைத்து வணங்கினேன். அது வீண் போகவில்லை. மிக சிறப்பான இடத்தை இந்த படம், அதுவும் விநியோகஸ்தர்கள் ஓவர்ஃபுல் கொடுக்குறார்கள் சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான வெற்றி. அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய சீனு ராமசாமி அவரை பற்றி அதிகம் கேள்விப்பட என்னுடைய நிறுவனத்துக்கு அவர் ஒரு படம் பண்ணி தரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது விரைவில் நடக்கும் என்று இந்த நாளில் அறுதியிட்டு உறுதி கூறுகின்றேன். ஆகவே திரையுலகம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு இந்த விழாவை சான்று என்று கூறி படத்தில் பங்குபட்ட அத்துணை கலைஞர்களுக்கும் என் ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்மபுரி படத்தோட 100வது நாள் விழா. எல்லாரும் பொறுமையாக இருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இது சீனிவாசசாமி சாரோட 100வது விழான்னு சொல்லலாம், 100வது நாள் விழான்னு சொல்லலாம். இந்த படம் இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ போற்றப்பட்டிருக்கு, எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லோரும் கொண்டாடிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, அவருக்கு படத்தின் மேலே அந்த நம்பிக்கை, அவரோட கதையின் மேலே அந்த நம்பிக்கை. எந்த சூழலையும் படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக நம்பப்படுகின்ற அந்த கமர்ஷியல் மசாலாக்கள் எதையுமே வைக்காமல், அது வைக்க மாட்டேன், எந்த சூழலையும் அதை செய்ய மாட்டேன்னு முழுசாக நம்பி அவருக்கு முழுக்க கொடுத்த ஒரு படம் தான் இந்த தர்மதுரை. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த படத்தை கேட்டதுலேருந்து கொண்டாடிட்டே இருந்தாப்புல சுரேஷ். பாட்டு கம்போஸ் பண்ணால் பொண்ணை அனுப்பிடுவோம், அம்மா இன்றைக்கி ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த படத்தின் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை தூக்கி சுமத்திருந்த சுரேஷ்க்கு முதல்ல நன்றி. அப்புறம் என் படத்தில் இந்த படத்தில் நான் நம்பி இறங்கின அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு முதல்ல நன்றி. என்ன சொல்லுன்னு தெரில, ஏன்னா வாரத்தில் தீர்ந்து போச்சு. நன்றி. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே,
நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சு அச்சந்தீரலையே. ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா. இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா எனக்கு வாய்த்த அடிமைகள் படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்க போறீங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மகேந்திரன் ராஜாமணி. லீட் ரோல்ல ஜெய் பிரணீதா நடிச்சிருக்காங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல காளி வெங்கட், கருணாகரன், மொட்ட ராஜேந்திரன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமெடி நிறைஞ்ச என்டர்டெய்னிங் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக இசை அமைச்சிருக்காரு சந்தோஷ் தயாநிதி அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு மகேஷ். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள், எனக்கு வாய்த்த அடிமைகளுடைய டீம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேதுபதியின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு 2வது படைப்பாக எனக்கு வாய்த்த அடிமைகளை உருவாக்கியுள்ளோம். இந்த படத்திலேயும் பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் எங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எனது அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருப்பதற்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த படத்தோட பேசிஸ்ட் இந்த காமெடி. இது வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பற்றின கதை. வந்து ஜெய் சார் வந்து ஒரு கையவங்க ஃப்ரெண்டு. இந்த ரோல் வந்து ஒருத்தர் வேறு யாரும் பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்க்க முடியல. அந்த மாதிரி இந்த ரோல் அவருக்காக எழுதுன மாதிரி இது பண்ணுது. இந்த படம் வந்து மகேந்திரன் சார் வந்து ஃபஸ்ட்டு படம். ஆனால் அவர் பண்ண ஹோம்ஒர்க்கு அது மாதிரி அவருக்கு வந்து என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வந்து இந்த கிளாரிட்டி அது வந்து நல்லா ஷூட் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டரோட பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதே இல்லை. ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்துருந்தோம். ரொம்ப ப்ரொஃபஷனல் அவுட்புட். அவரோட டீம் பற்றியும் சொல்லணும். ஒருத்தர் போட்டி போட்டு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க டீமில். அதனால தான் வந்து நாங்கள் பிளான் பண்ண 2 days கம்மியாக ஷூட் பண்ணி முடித்தோம். இந்த படம் வந்து 2 hours ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி என்டர்டைனாக வந்திருக்கு. அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நான் இந்த திரைப்படத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. சைலன்ஸ். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவன். சைலன்ஸ். பல முன்னணி இயக்குநர்கள், முன்னணி நடிகர்கள், முன்னணி நிறுவனங்கள்லாம் பணி புரிஞ்சிருக்கேன். சூப்பர் குட் நிறுவனங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்ன அனுபவம் உண்டு. டைரக்டர் ஆகிறதுக்காக பல்வேறு போராட்டங்கள். ஆனால் சினிமா என்னை கைவிடவில்லை. முண்டாஸ் போட்டி மூலியமாக என்னை சாமியார் நடித்தேன். மிஸ்கின் சார் படம் சவரகத்தில் ஆட்டோ டிரைவர் சார் பிசாஸில், ரஜினி முருகன் படத்தில் நிறைய படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நடிச்சிருந்தாலும் இப்படி வெற்றி பட வரிசையில் நடிச்சிருந்தேன்னா இந்த எனக்கு வாய்ந்த அடிமைகள் படத்தில் நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கருணாகரன் சாரோட அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கேன். அவர் கூட ஒரு 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த டைரக்டர் மகேந்திரன் பற்றி சொல்ல போனால் ரொம்ப சுறுசுறுப்பான இயக்குனர். படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. அதே மாதிரி படமும் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். பேச அனுபவத்தை எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்த்த அடிமைகள் இந்த படம் வெற்றி பெற்ற பிறகு இயக்குனர் மகேந்திரன் பத்திரிகைகள்லாம் எழுதுவார். ஆனால் அதுக்கு தலைப்பு மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு வாய்த்த அற்புதங்கள். அவருக்கு கிடைச்ச முதல் அற்புதம் இந்த தயாரிப்பாளர். பிறகு அவருக்கு கிடைத்த அற்புதம் கேமராமேன், அவருக்கு கிடைத்த அற்புதம் ஜெய் சார், அவருக்கு கிடைத்த அற்புதம் பிரணீதி மேடம், அவருக்கு கிடைத்த அற்புதம் காளி வெங்கட், அவருக்கு கிடைத்த அற்புதம் கருணாகரன். இப்படி எல்லா அற்புதங்களையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு வாய்த்த அடிமைகள் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க போகும் மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த படத்தின் வெற்றிக்கு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Firstly, I'm very thankful in the Nalla producer Vanson Movies in the Padam Panitirkanga. It was very nice working with them. And Mahendran sir, I didn't feel that he was a first timer at all. He had so much clarity. And first time Jay kuda nadichittirke and romba nalla irundhudu. Entire team romba jolly ah irundhudu while shooting, and I'm very thankful that they had me in their team. Thank you so much.
படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு மகேந்திரன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அட் த சேம் டைம் அவரோட என்டையர் டீமே பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி லொலு சபா, ராம்பாலா சார் அசோசியேட், சந்தான சாரோட க்ளோஸ் ஒரே டீம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு. அட் த சேம் டைம் மகேஷ் முத்துசாமி சாரோட எனக்கு செகண்ட் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி உப்பு கிரௌடில் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் அவரோட சவுண்டு மேக்ஸிமம் கேட்டதே இன்றைக்கி தான். நான் யூஸ்வலாக வீட்டில் ஒய்ஃப் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருப்பேன், சத்தமே வராது. ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் என்டையர் டீம். ஹரி தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோயின் பிரணீதா இஸ் ஹியர், வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி நைஸ் பர்ஃபார்மர். இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், இந்தியாவிலே இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன், பேங்க் கேஷியர் ரோல். ஸோ அந்த ரோல் எனக்கு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மூவி ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ரொம்ப என்ன சொல்கிறது, காமெடி வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. படத்தோட என்டையர் டீமுக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். காளி வெங்கட், நவீன், டைரக்டர் கோகுல், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் அண்ட் யாரையோ மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஷான் சுதர்ஷன் சார். 2 வாட்டி தான் பார்த்தோம், செட்டுக்கு வந்திருந்தார். வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஃப்ரீடம். அட் த சேம் டைம் கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே டெபியூ டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் ஆர்என்ஆர் மனோகர் சார் அண்ட் சூப்பர் குட் சுப்பிரமணிய சாருக்கு என்னோட தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. என் பெயர் மகேந்திரன் ராஜாமணி. நான் வந்து இந்த படத்தில் எனக்கு வாய் தனிமல் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாயிருக்கேன். என்னை இந்த படத்தில் வந்து இயக்குனராக வந்து தேர்ந்தெடுத்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் திரு சான் சுதர்சன் மற்றும் திருமதி வாணி சுதர்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய் தனிமைகள் படம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் எதுவுமே சொல்ல வரல, ரொம்ப ஜாலியாக ஒரு படம். இப்போ மனோகர் சார் சொல்கிற மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு 2.25 மணி நேரம் வந்து என்ஜாய் பண்ணணும் தான் படத்துக்கு வரோம். நானாக இருந்தாலுமே அந்த படத்துக்கு தான் போவேன். அதனால் ஒரு படம் ஜாலியாக ஒரு படம், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஜாலியாக கரெக்டாக பண்ணி எப்படி ஒரு படம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கேன். லவ் ஃபெயிலியரான ஒரு ஃப்ரெண்டால் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்டுங்க படுற கஷ்டம்தான் படமே. ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி வர்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக படம் இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கிறது கஷ்டம். அந்த நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சாலும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். அப்படியே கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த படத்துக்கு நல்ல தேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளவு தேட்டர்கள் கிடைச்சாலும் அந்த படம் ஓடுறதுங்கிறது அந்த எந்த வேற சூழ்நிலையாலும் இருக்கலாம், திடீர்னு மழை வரலாம், வெள்ளம் வரலாம். ஆனால் எனக்கு இந்த படம் ஆரம்பித்ததில் இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் வரும் எனக்கு நம்புகிறேன். ஜெய் இந்த படத்துக்கு கதை சொல்லும்போது நான் தான் ப்ரோ இதுக்கு கரெக்டாக இருப்பேன்னு அவர் சொன்னார். படம் பார்த்து வெளியே வர்றப்போ கண்டிப்பாக இவர் தான் அந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். பிரணீதா முக்கியமாக கேட்டிங்கன்னா, பிரணீதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து ஒரு 45 மினிட்ஸ் பிரணீதாவுக்கு ஃபோனில் தான் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம், சிலவங்க வந்து நடிகர்னா வந்து எல்லாரும் சமாளித்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க, மழையோ ஏதாவது சமாளித்து ஆகணும்பாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கொடைக்கானலில் அந்த கண்ணாடி புகழ் சாங் பண்ணோம். அதில் வந்து ஜீப் மட்டும்தான் போக முடியும், வேறு எதுவும் போக முடியாது. அங்கே ஒரு பெண்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் அங்கே இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எனக்கு 3 நாள் அந்த இடத்துல வந்து நடிச்சு கொடுத்தாங்க. ஸோ பிரணீதா தேங்க்ஸ். இங்கே மட்டும் இல்லை, டெக்னீஷியன் மட்டும் இல்லை, 24 கிளைகளை சேர்ந்த அனைத்து திரைப்பட தொழிலாளர்களும் என் படம் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. உண்மையிலேயே அவங்க அந்த 24 கிளையை சேர்ந்த அத்தனை தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். எனக்கு வாய்த்த அடிமைகள் படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி. இது என்னோடய 3rd மூவி. இனிமேல் இப்படி தான், அப்புறம் கட்டப்பாவை காணும், அப்புறம் அதை தொடர்ந்து இந்த படம். மொத்தம் 3 சாங்ஸு. நல்ல கமர்ஷியலான படம்ன்றதுனால நல்ல கமர்ஷியலாக இருக்குது சாங்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், ரொம்ப சீரியஸான மியூசிக்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்து மகேந்திரன் ராஜாமணி அவர் வந்து படத்தோட டைரக்டர். அவருக்கு இது ஃபஸ்ட் படம். அவர் வந்து வான்சன் மூவிஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சேதுபதி படம் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மகேஷ் முத்துசாமி சார் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீமில் நானும் இருக்கிறேன். ஒரு மைதீன் பாஷா அப்படின்னு ஒரு கேரக்டர், ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவராக நடிச்சிருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து இந்த படத்தில் வந்து அஜித் சாரோட ஃபேனாக நடிச்சிருக்கேன். ஸோ காமெடியான ஒரு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. காமெடியெலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான போர்ஷன் இருக்குது. படம் முழுக்கவே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஜெய் சார் ஹீரோ, பிரணீதா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க ஃபேஸலி. அப்புறம் வந்து நம்ம கருணாகரன் இருக்கார், அப்புறம் வந்து ராஜேந்திரன் இருக்கார். கருணாகரனுக்கு எனக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு, ராஜேந்திரனுக்கும் எனக்கும் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ படம் முழுக்க தெரியும் உங்களுக்கு, ஒரு காமெடிக்கு எந்தெந்த பில்லர்லாம் தேவையோ அந்த பில்லர்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். வருகிற பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு பண்டிகை காலங்களில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஸோ குடும்பத்தோட தேட்டரில் பார்க்குற மாதிரியான படம். அதனால் ஃபேமிலியோட எல்லாம் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நம்ம காலிவுட் அன்கட்ல சிவலிங்கா படத்தை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ சிவலிங்கா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பி வாசு. இந்த படத்தில் லீட் ரோலில் ராகவா லாரன்ஸ் அண்ட் ரித்திகா சிங் ஃபர்ஸ்ட் டைமாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான காமெடி கேரக்டரில் நம்ம வடிவேலும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பி வாசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்தில் நம்ம வடிவேலோட காமெடி எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் தான் இந்த படத்திலும் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பார்ட் 2 தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பி வாசு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் எடுத்த கன்னட படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரில் பி வாசுவோட மகனான சக்தியும் நடிக்கிறாரு. ஆல்ரெடி கன்னடம்ல எடுத்த படத்தில் அவர் என்ன கேரக்டரில் நடிச்சாரோ அதே கேரக்டர் தான் இந்த படத்திலும் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிவலிங்கா இதை நான் ஏற்கனவே கன்னடத்தில் பண்ணேன். சிவராஜ்குமார் ஆக்ட் பண்ணார், வேதிகா ஹீரோயின் ஆக்ட் பண்ணாங்க. அங்கே வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கன்னடத்தில். 85 தேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாள் போன படம். அதை தமிழில் நான் அப்புறம் ரீமேக் பண்ணியிருக்கேன். அது வந்து ராகவா லாரன்ஸும் ரித்திகா சிங்கும் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இதில் சக்தி வந்து ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு சிபிசிஐடி ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறாருன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ரித்திகா சிங் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அப்புறம் ஊர்வசி ஹிலேரியஸ் காமெடி. எப்படி ஒரு ராகவா லாரன்ஸ் அவரோட படம்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு கோவை சரளாக்கும் அவருக்கும் உண்டான அந்த மதர் அண்ட் சன்னுடைய காம்பினேஷன் எப்படி சக்ஸஸ் ஆச்சோ அந்த மாதிரி இதில் வந்து ஊர்வசியும் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இருக்கிற அந்த காம்பினேஷன் மதர் அண்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது நம்ம வந்து எப்படி இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியவர் வடிவேல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சந்திரமுகியில் எப்படி ஒரு காமெடி ஹெல்ப் ஆச்சோ அந்த மாதிரி இதுலேயும் அவர் கேரக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். ரெண்டாவது வடிவேல் வந்து எப்பவுமே அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும், அவர் எதுலையா மாட்டிக்கணும், அந்த மாட்டிக்கிட்ட இடத்துல அவர் வெளியே தப்பிச்சு வரணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாலும் அது காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து அவர் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஒரு சிபிசிஐடி கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு திருடன், அந்த திருடன் வெளியே போக முடியாது, இவர் வெளியே விட மாட்டார். ஆனால் வெளியே போகாமல் இருக்கவும் முடியாது. அதில் அவர் மாட்டிக்கிட்டு உள்ளே படுற கஷ்டம், அது மாதிரி அவர் கேரக்டரும் ரொம்ப பிரமாதம். இதில் எல்லாமே நிறைவாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பானுப்பிரியா என் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி சந்தான பாரதி, ராதா ரவி, ஜேபி, ஜெயபிரகாஷ், இப்படி பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டம் அந்த படத்தில் இருக்குது. பட் எல்லா கேரக்டருமே ஏன் பண்ணாங்க, இவங்க என்ன இது தேவையா அப்படின்றதே இல்லை. எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் தான் என் படத்தில் எப்பவுமே இருக்கும். இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் தமனோட. நான் தமன் இது வந்து மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில். ஏன்னா கன்னடத்தில் வந்து மியூசிக்கலாக பெரிய ஹிட்டான படம் இது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தமன் வந்து அவருடைய பேட்டர்ன் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த படத்துக்கு வந்து ஏன்னா பாடணும் அப்படின்றதில்ல, சுச்சுவேஷன் எல்லாமே சுச்சுவேஷன், எல்லா பாட்டுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த பாட்டுக்கு ஒரு தனி மரியாதையாகிடுது. அது மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக மெலோடியும் அதே மாதிரி ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் ஹீரோ. ஸோ அவருக்கு எப்படி அந்த சாங் இருக்கணும், அவருக்கு என்ன மாதிரி பீட் இருக்கணும், அவருக்கு யார் பாடணும் அப்படின்ற மாதிரி ஒன்றொன்றும் நிறுத்தி நிதானமாக யோசித்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தமன் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அனிருத்தோட சாங் வந்து இதில் வந்து பெருசாக பேசப்படுற சாங்காக இருக்கும். இதில் ரொம்ப ஒரு கீ கேரக்டர் சக்தி என்னோடய மகன் பண்ணியிருக்காரு. இதில் அந்த கேரக்டர் இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த கேரக்டரை மறக்காமல் தான் வெளியே வருவாங்க எல்லாருமே. ஏன்னா மாஸ்டர் ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோவில் இன்னொரு ஹீரோ தேவைப்படுது. அந்த ஹீரோ தேவைப்படும்போது அந்த ஹீரோக்கு என்ன இருக்குது, இவருக்கு சிபிசிஐடி கேரக்டர் பெரிய கேரக்டர் ராகவா லாரன்ஸ் பண்ணியிருக்கிறது. அவர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாருன்னு நினைக்கிறான்னா அது இன்னொரு ஹீரோவோட பிரச்சனையாக இருக்கணும். அந்த இன்னொரு ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா கன்னடத்துலேயே சிவராஜ்குமார் என்கிட்ட வந்து யாரை போடலான்னு நான் அவர் ஒரு கன்னட ஆர்டிஸ்ட்டை தான் சொல்லுவார் நினச்சா அவர் சக்தி போடலான்னு அவரே கேட்டார் கன்னட படத்தில்.
நானே நினைக்கல, நான் கொஞ்சம் கூட யோசிக்கல இதில் சக்தி போடலாமான்னு. பட் அவர் சொன்னார், இல்லை சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார், சக்தி பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இவருக்காக இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னும் போது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டார். அதனால் அங்கே பண்ணும்போது அவர் பெரிய பேர் வந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போதே மாஸ்டர் என்ன பண்ணார், சார் சக்தி தானே பண்ணுறாரு, ஏன்னா நல்லா இருக்குது இந்த கன்னட படத்தில் அப்படி அவராக கேட்டது தான். நம்ம இருந்தாலும் சக்தி பண்ணுறாருன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட மாஸ்டர் என்ன முதல்ல கேட்டது வந்து, சார் சக்தி தானே பண்ணுறாரு இந்த கேரக்டர், ஆமாம் அவர் தான் பண்ணுறாருன்னு. அப்போ தான் சார் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ வெயிட்டான கேரக்டர் அது. அப்படி சக்திக்கு வந்து இது ஒரு நிச்சயமாக ஒரு நல்லா பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கும், எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மறக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து சக்தியோட கேரக்டர் பேசப்படும். இந்த படம் வந்து இட்ஸ் அ ஹாரர் கம் க்ரைம் மூவி. கன்னடத்தோடு கம்பேர் பண்ணும்போது தமிழில் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து அப்பா வந்து இந்த ஸ்கிரிப்டை மாற்றி பண்ணியிருக்காங்க. கன்னடத்தில் இட்ஸ் ஆல்ரெடி ஒரு 150 days ஓடின படம் இது. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்தது தமிழில். எப்படி வந்து அப்பா சந்திரமுகி வந்து கன்னடத்தில் ஃபஸ்ட்டு ஆப்தமித்ராங்கிற படம் பண்ணி விஷ்ணு சாரோட, அப்புறம் தமிழில் எங்கள் ரஜினி சாரோட வந்து சந்திரமுகி, அந்த ரஜினி சாருக்காக நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருந்தது கன்னடத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எங்கள் மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரணுங்கிற விஷயம் இருந்துச்சு. அதே விஷயந்தான் இப்போ வந்து இந்த படத்துக்கும் சொல்லலாம். சிவராஜ்குமார் சாருக்கு என்ன பண்ணமோ அதை விட ஒரு 2 மடங்கு அதிகம் பண்ண வேண்டியிருந்தது லாரன்ஸ் மாஸ்டருக்காக.